ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தமிழகம் உள்பட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மாநிலங்களவை தேர்தலில் தாம் போட்டியிடுவதாக பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சீனாவில் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அந்நாட்டு அரசு 10% அதிகரித்துள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்பட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். மகாராஷ்டிராவிலிருந்து 7, தமிழகத்திலிருந்து 6, மேற்குவங்கம் மற்றும் பீகாரிலிருந்து தலா 5, ஒடிஷாவிலிருந்து 4, அசாமிலிருந்து 3, சத்தீஸ்கர், தெலங்கானா, ஹரியானா மாநிலங்களிலிருந்து தலா 2 மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து 1 உறுப்பினரையும் தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கிடையே பீகார் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக பணிபுரிய தமக்கு வாய்ப்பளித்தமைக்காக பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் திரு தம்பிதுரையும், அதன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக சார்பில் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பின்லாந்து அதிபரை சந்தித்து பேசினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அரசு நிர்வாகத்தையும் கட்சி பணிகளையும் சிறப்பாக அவர் மேற்கொண்டு வருவதாகவும் கனடா பிரதமர் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் காரணமாக நெசவாளர்கள் தொழில் முனைவோர்களாக உருவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நெசவாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ஸ்பெயினின் பார்சிலோனாவில் நடைபெற்று வரும் மொபைல் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மொபைல் போன் உற்பத்தி இந்தியாவில் வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மொபைல் டேட்டாவிற்கான கட்டணங்களும் 97% குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கடல்சார் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் முடிவு செய்துள்ளன. இது தொடர்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டு குழுவினர் புதுதில்லியில் மத்திய அரசின் குழுவினரோடு பேச்சுகள் நடத்தினர். கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தீவிரவாதம் அச்சுறுத்தலாக உள்ளது என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவின் தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான வருடாந்திர தூதரக அதிகாரிகள் நிலையிலான பேச்சுகளின் போது இந்தியா இக்கருத்தை பதிவு செய்துள்ளது. IS மற்றும் அல் கொய்தா போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து போராட வேண்டியதன் அவசியத்தையும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம்.
பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம், மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக 30 சிப்காட் தொழில் வளாகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. 816 புதிய தொழிற்சாலைகளுக்காக 7558 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் அதில் பட்டியலிடப்பட்டுள்ளது. குஜராத்தில் சர்தார் ஒற்றுமை யாத்திரையை அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இன்று அகமதாபாத்தில் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகழுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து புகழ் சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதையும் திரு பூபேந்திர பட்டேல் சுட்டிக்காட்டினார். தில்லியில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று காஷ்மீரி கேட் அருகே நடைபாதை மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 3 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் அமைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். லடாக்கின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். கர்நாடகாவில் அரசு அதிகாரிகளின் இல்லங்களில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லோக் ஆயுக்தா கூறியுள்ளது. பெங்களூரு, மாண்டியா, தார்வாட், ஹாசன், மைசூர், விஜய்புரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் மக்கள் மருந்தகம் குறைந்த செலவில் தரமான மருந்துகளை விற்பனை செய்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களிடையே இந்த மருந்தகங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மிசோரமில் 31 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை அம்மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். எல்லைப் பகுதியை ஒட்டிய பல்வேறு இடங்களில் நடத்திய சோதனையின் போது இவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சீனாவில் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அந்நாட்டு அரசு 10% அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு படையை நவீனமயமாக்கும் நோக்கில் நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சீன அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நேபாளத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு இடைக்கால பிரதமர் திருமதி சுஷிலா கார்கி காட்மண்ட் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை செலுத்தினார். சற்றுமுன் வரை 18% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் உயிரிழந்த ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கின. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இந்த இறுதிச் சடங்கில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். 3 நாள்கள் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் என்று ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஃப்ரெங்கி விஜயபுத்ரா, புத்ரி சரிதேவி சிட்ரா இணையை வென்றது. லக்ஷிதா ஜக்லான், மோஹித் ஜக்லான் இணை மற்றும் ரோஹித் மோகன்குமார், ரித்துவர்ஷினி ராமசாமி இணைகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தியான்மிலே ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ஸ்பெயினின் செர்கியோ மாட்டோஸ் கார்னஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 13-11 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் நத்தானியல் லாமன்ஸ், ஜாக்சன் வித்ரோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 10 மாநிலங்களிலிருந்து 37 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. மாநிலங்களவை தேர்தலில் தாம் போட்டியிடுவதாக பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சீனாவில் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அந்நாட்டு அரசு 10% அதிகரித்துள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.